ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம கடையில் ஆசையாக வாங்கி சாப்பிட்ற ரிங் முறுக்கு எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் எதுவும் மாறக்கூடாது. லைட்டாக ஒரு சிவப்பு கலர் வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே இதை நீங்கள் எடுத்துட்டு நல்லா நம்ம ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதே பேனில் நான் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கடையில் வாங்கினதுனாலும் பரவாயில்ல, வீட்டில் செஞ்சதுனாலும் பரவாயில்ல. இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுந்த பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி நல்லா ஜெலிச்சு வச்சுக்கோங்க நைஸாக. ஸோ அந்த மாவு நமக்கு 2 ஸ்பூன் தான் தேவைப்படும். ஸோ நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் உளுந்த மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் உளுந்த மாவு போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் 1 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்குக்கு எப்பவுமே ஜீரகம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது கூட நான் கொஞ்சமாக எள்ளு சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இன்றைக்கி நான் வெள்ளை கலர் எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஸோ இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முறுக்கு ரெட் கலரில் ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாமே கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு உளுந்து மாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்ச தண்ணியாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ சூடு ஆறின உடனே நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வர மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இது மேலே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்ததாக நம்ம ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம், வாங்க. ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாவே ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை முறுக்கு மாதிரி நம்ம ரிங் மாதிரி சுற்றிடணும். இந்த மாதிரி ரிங் மாதிரி சுற்றிட்டு 2 சைடையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி அடியில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் எண்ணெயில் போடும்போது இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்க, இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிடலாம் நம்ம.
இப்போ நான் எல்லாமே செஞ்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி ரிங்கா நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது எண்ணெய் சூடு பண்ண உடனே இதை ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இது எதுவுமே ஒட்டாது, நல்லா தனித்தனியாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு பொரிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏன்னா உள்ள சரியாக வேகாத மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ பாருங்க இது நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்க சூப்பராக ரிங் முறுக்கு ஈஸியாக வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.